இன்றைக்கு சிறப்புரை ஆற்றுவதற்காக நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய திருக்குறள் மாமன்றத்தினுடைய தலைவர் ராஜேந்திரன் கற்பையா அவர்களை அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். சிறப்புரை ஆற்றுவதற்கு வாருங்கள் ஐயா, உங்களுடைய சிறப்புரையை தாருங்கள். இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்ல அமுது கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதையில் உயர்ந்திட்ட யாம்பற்ற பேரு தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் கண்டதில்லை நனியுண்டு காதல் தமிழ் நாட்டவர் யாவருக்குமே தமிழ் மீதில். ராஜபாளையம் தமிழ்ச்சங்கத்தினுடைய தனிப்பெரும் நிறுவனராக விளங்குகின்ற அம்மா சரஸ்வதி அம்மா அவர்களே, அழகுற வடிவமைத்து பதிவு செய்கின்ற ஆற்றல் மிக்க ஐயா அசோகன் ஐயா அவர்களே, பரமமலை தமிழ்ச்சங்கத்தினுடைய ஈடு இணையற்ற தலைவராகவும் சிந்தனை கவிஞராகவும் விளங்குகின்ற ஐயா பரம்பு நடராஜன் ஐயா அவர்களே, எங்கள் திருக்குறள் மாமன்றத்தினுடைய தனிப்பெரும் செயலாளராக விளங்கி வருகின்ற செயலாற்றல் மிக்க அழகுராஜ் ஐயா அவர்களே, சிந்தனையோடு பேசுகின்ற ஐயா கந்தன் ஐயா அவர்களே, அதாவது தன் முன்னேற்ற பேச்சாளராக தனித்திறனோடு விளங்குகின்ற ஐயா வினைதிருத்தான் அவர்களே, மற்றும் உள்ள சான்றோர் பெருமக்களே, அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கின்றேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. யாதுமோர் குறைவில்லை எண்ணில் நாம் நினைத்தால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். கணவன் மனைவியோடு இல்லறத்தோடு இருந்தால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அது சம்பந்தர் சொல்றார். நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, யாதும் குறைவில்லாமல் இருக்கலாம், வாழலாம். கண்ணில் நல்லதோறும் கழுமலர் வளர் பெண்ணின் நல்ல ஆளோடு பெருந்தகை இருந்ததே. அந்த இறைவன் இருக்கின்றானே, இரவியோடு இருக்கின்றான். அந்த காட்சி இருக்கிறதே, அந்த காட்சியினுடைய மாட்சியை என்ன என்று சொல்லுவது? அப்படிப்பட்ட அந்த இல்லற வாழ்க்கையை நீ வாழ்ந்தால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். தினந்தோறும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை என்று அழகாக இல்லற வாழ்க்கையை பற்றி நம்முடைய தேவாரத்தினுடைய தலைமகனாக விளங்குகின்ற ஞான சம்பந்த பெருமான் சொல்லுகின்றார். அதான் வள்ளுவர் என்ன சொல்கிறார்? அரணப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் பிறன்பழிப்பது இல்லா என்ற அரண் என்று சொன்னால் நற்குணங்களுடைய தொகுதி எது என்று சொன்னால் அந்த இல்வாழ்க்கையோடு வாழ்ந்தால் அதுதான் அறம். அந்த இல்வாழ்வான் என்பான் என்பதற்கிறானே, அந்த இல்வாழ்வான் ஒரு தியாகி, அர்ப்பணிப்பு உடையவன், தன்னலமற்றவன். அதனால்தான் சொல்லுகிறார் வள்ளுவர், அரணப்பட்டதே இல்வாழ்க்கை என்று சொல்லுகின்றார். இல்வாழ்வான் தான் அறத்தோடு வாழ்கின்றவன் என்று சொல்லுகின்றார். ஏன்? இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. அவன் யாரு? அவன் முதற்கண் கடமையாற்றுகிறான். யாருக்கு என்றால், முதலில் தன்னுடைய பெற்றோர்களுக்கு, தன்னுடைய துணைவிக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு, இயல்புடைய மூவருக்கும் அவர்களுக்கு துணையாக இருக்கின்றான். யார்? இல்வாழ்வான் துணையாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் துறந்தாருக்கும் துவாதவருக்கும் இறந்தாருக்கு இல்வாழ்வான் என்பான் துறை. அந்த 3 பேருக்கும், துறந்தவருக்கே அவன் துணையாக இருக்கிறார் என்றால் துறவரத்தை காட்டிலும் இல்வாழ்வான் மிகச் சிறந்தவனாக கருதப்படுவான். துறந்தாருக்கும் துவாதவர் வறுமை வாய்ப்பட்டவனுக்கு அவனுடைய பசிப்பினி தீர்ப்பதற்கு யார் முன் வருகிறார் என்றால் இல்வாழ்வான் வருகின்றான். எனவே துவாதவருக்கும் வறுமையாளனுக்கும், அந்த துறந்தாருக்கும் துவாதவருக்கும் இறந்தாருக்கும், அந்த இறந்தவருக்கு அது சில தீர்த்து, அதாவது சில பணிவிடைகள் செய்து அவருடைய ஆன்மா சாந்தி அடையும் பொருட்டு இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. அதற்கடுத்தபடியாக சொல்லுகிறார், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் 5 பேரை சொல்றார். தென்புலத்தார் பிதிரர், முன்னோர்கள். தென்புலத்தார் தெய்வம், குலதெய்வம்.
விருந்து, விருந்தெனப்படுவது புதுவது. புதுமையாக வருகின்ற விருந்தினர்களை அவர்கள் காப்பார்கள். இல்வாழ்வான் காப்பான். விருந்து தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் சுற்றத்தார், சுற்றத்தாரை எல்லாம் காக்கக்கூடியவர் தான். அதற்கு பின்புதான் தான். வள்ளுவர் என்ன அழகாக சொல்லுகிறார். 11 பேரை இவன் காப்பாற்றுகிறான். 11 வகையான அந்த பெருமக்களை எல்லாம் காப்பாற்றுகின்ற பெரும் பொறுப்பு யார் இருக்கிறது என்றால் இல்லறத்தானுக்கு இருக்கிறது. அதனால்தான் அவ்வை பாட்டி சொன்னார், இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்று சொன்னார். இந்த இலக்கியத்தை எப்படி அழகாக காதல் வாழ்க்கையை, இல்லற வாழ்க்கையை இரு பிரிவாக, களவியல் கற்பியல் என்று இரு பிரிவாக பிரித்திருக்கின்றனர் நம்முடைய ஆண்டோர். அம்மா அவர்கள் சொன்னார்கள், தொல்காப்பியம் இல்லறத்தை சுட்டுகிறதா பொருளாதிகாரத்திலே சொல்லுகின்றார். ஒன்றே வேறே என்றிரு பால்வையின் ஒன்றி உயர்ந்த பானதானையின் ஒத்த கலவனும் களத்தியும் காண்ப மிக்கோனாயினும் கடிவரைகின்ற. என்ன அழகாக சொல்றார் தொல்காப்பியரை இடைக்கு இணையான ஒரு வரையறை செய்கிறார். அது இலக்கண நூல் மாத்திரமல்ல, அது ஒரு இலக்கிய நூல், வரையறை, பொருள், இல்வாழ்க்கைக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய இலக்கணம் வகுத்த ஒரு பெரும் புலவர் தொல்காப்பியர். அவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு தலைவனும் தலைவியும் ஒன்றுபடுத்தல், வேறுபடுத்தல் எல்லாமே ஊழிற்பெருவழியாவுல விதிதான் அவங்களை ஒன்றுபடுத்துதல். அதாவது ஐடி கம்பெனியில டெல்லியிலிருந்து ஒரு பெண் சென்னையில வேலை பார்ப்பான். கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய ஒருவன் அவன் சென்னையில வேலை பார்ப்பான். இருவரும் சந்திக்க, இருவரும் காதல் கொள்ளுகின்றனர். ஒன்றுபடுத்துதல், வேறுபடுத்துதல், ஒன்றே வேறே என்றிரு பால்வையின் எப்படி வகுத்துற, இனம், மொழி, மதம், ஜாதி எல்லாம் கடந்தது, எல்லாம் கடந்தது. அவர்கள் இருவரும் கண்ணோடு கண்ணினை நோக்குக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை என்று சொல்ற. இருவரும் சந்திக்கின்றனர். சந்திப்பு காதலாகிறது, திருமணமாகிறது, இல்லறமாகிறது. அந்த நம்முடைய சங்க இலக்கியத்தில் அழகாக காட்டுவார். இது ஐடி கம்பெனியில் நடக்கிற நிகழ்ச்சி. சங்க இலக்கியத்தில் அழகாக காட்டுகிறார். சோலையிலே திணைப்புணம் காக்க தலைவி செல்லுகின்றார். தோழியோடு செல்லுகின்றார். அந்த திணைப்புணம் காப்பதற்காக, அந்த பறவைகளை விரட்டுவதற்காக கவன்களை எடுத்து அவன் வீசி அந்த பறவைகளை விரட்டி திணைப்புணம் காப்பார். அங்கே தலைவன் என்ன செய்கின்றான்? யானையை விரட்டி வருகிறான். யானையை விரட்டி வரும் பொழுது அங்கே பார்க்கின்றான், தலைவியை பார்க்கின்றான். தலைவனை பார்க்க, தலைவன் தலைவியை பார்க்க இருவர் கண்களும் ஒன்றாகின்றன. இருவர் கண்களும் ஒன்றாகின. கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை என்று சொன்னேன். அதே போல அதை என்ன சொல்லுகின்றார்? கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஊர்க்கடுகம். பாரதிதாசன் சொல்றார். இரு கண்களும் நோக்கு என்று சொல்வார். இரு நோக்கு இவள் உன் கண் என்று சொல்லுவார். அந்த இரு நோக்கு, அந்த 2 பேரும் சந்திக்கின்ற அந்த சந்திப்பு இருக்கிறதே, அவர்கள் சந்திக்கின்ற பொழுது அவள் அணங்குகொல், தலைவன் சொல், அணங்குகொல் ஆய்மையில் கொல்லோ கணங்குலை மாதர்கள் மாளும் என் நெஞ்சு. ஆக இவள் என்ன தேவலோக பெண்ணா? அணங்குகொல், அதாவது இப்படிப்பட்ட பெண்ணா? மயில் போன்ற சாயலை உடையவளாக இருக்கின்றாளே, இவள் எப்படிப்பட்ட பெண்ணா? அல்லது உண்மையில் பெண்ணா என்று அதிசயிக்கின்றான். அதிசயித்து அவன் உள்ளம் பறிகொடுக்கின்றான். தன் இயல்பினின்று மாறி அவன் பயமாகிவிட்டான். அதே போலதான் கம்பர் அழகாக சித்தரிக்கின்றார். அதாவது தாடகை வதம் முடிந்தது. தாடகை வதம் முடிந்தவன் மிதிலை நோக்கி செல்லுகின்றார். விஸ்வாமித்திரர் முன்னாடி செல்லுகின்றார். ராமர் பின் செல்லுகின்றார். இலக்குவன் பின் செல்லுகின்றான். செல்லுகின்ற பொழுதே
அந்த மாடத்திலே சீதையை பார்க்கின்றான், மிதிலையிலே அந்த சீதையை பார்க்கின்றான். பார்த்த உடனே கண்களும் கலந்தன. கம்பர் மிக அழகாக சொல்லுவார். என்னருண் அலத்தினல் இணையல் நின்றுளி, என்னருண் அலத்தினல் இணையன் நின்றுளி, கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று. ரெண்டு கவ்வி கவ்வி உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட, உண்ணவும் நிலை பெறாது உணவும் நின்றிட, அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள். எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கவிதையை! ரெண்டு பேருடைய அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தன சங்க இலக்கியத்தில் சொன்னது போல இவர்களுடைய நெஞ்சம் கலந்தது. உணர்வும் ஒன்றிட என்று சொல்றார்கள். உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட, உணர்வு அப்படியே ஒன்றிட. ராமனும் சீதையும் அப்படியே. அதே போலதான் சுந்தரமூர்த்தி நாயனாரும் பறவையாரும் சந்திக்கின்ற காட்சியை பார்க்கும் பொழுது அப்படியே சொல்ற, கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ என்று சொல்லி பறவை நாச்சியாரை பற்றி அப்படியே தன்னுடைய உள்ளத்தை பறிகொடுக்கின்ற அந்த காட்சியை சேக்கிழார் பெருமான் அருமையாக விவரிப்பார். இவையெல்லாம் களவியலில் சொல்லப்படுகின்ற அற்புதமான ஒரு காவிய வரிகள். அடுத்து கலவியல், கற்பியல், கலவியல் முடிந்து கற்பியல். அதற்கும் தொல்காப்பியம் தான் அடிப்படையாக இருக்கிறது. தொல்காப்பியம் தான் அது, தட் இஸ் தி பேஸ்மெண்ட், அதான் அந்த அடித்தளம். எப்படி சொல்லுகின்றார்? இல்ல, அதாவது கலவியல் முடிந்து கற்பியல் ஆகிறது, திருமணம் முடிகின்றது. தலைவன் தலைவி திருமணம் முடிகின்ற பொழுது காமம் சான்ற கடைக்கோள் கலை இன்பம் துய்த்தபின், தலைவன் தலைவி இன்பம் துய்த்தபின் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? மக்களோடு துவன்றி ஏமம் சான்ற மக்களோடு. அதே அருமையான ஒரு வார்த்தை போற, ஏமம் சான்ற, நம்மை பாதுகாக்கக்கூடிய மக்களோடு. ஏமம் என்றால் பாதுகாப்பு. நம்மை பாதுகாக்கக்கூடிய மக்களோடு துவன்றி. அவர் நம்மை பாதுகாக்கிறோம். இப்பொழுதெல்லாம் எப்படி பெற்றோர்களை கவனியாத மாக்கள் இருக்கிறார்கள். மாக்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். பெற்றோரை கவனிக்காத மாக்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? உன்னை வளர்த்த கருவறைக்கு எனக்கு ஒரு அறை இல்லையா என்று தாய் கேட்கின்றார். உன்னை நான் மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி இங்கே இரு என்று சொல்லி அவன் ஓடி விடுகிறான். பெற்ற மகன், பாலூட்டி வளர்த்த அந்த பெற்ற மகன் தன்னுடைய தாயை பரிதவிக்கு விட்டு செல்லுகின்ற காட்சியெல்லாம் இப்பொழுது காணுகின்றோம். அப்பொழுது என்ன சொல்லுகின்றார்? ஏமம் சான்ற மக்களோடு என்று. இந்த கூட்டு குடும்பம் என்றெல்லாம் குலைந்து போயிட்டு இருக்கக்கூடிய தற்காலம். இந்த காலத்திலே கூட்டு குடும்பம் தழைத்திருந்த காலம். ஏமம் சான்ற மக்களோடு, பாதுகாப்பு தருகின்ற மக்களோடு துவன்றி அறம்புரி சுற்றமொழி கிழவனும் களத்தையும் சிறந்தது பயிற்றல் இறந்த. நீ இறந்து போன என்ன அர்த்தம்? நீ இறந்தாய் என்றால் சிறந்தது பயிற்றல், இறந்ததன் பயனே. ஒரு நல்ல ஒரு காரியத்தை, நல்ல ஒரு செயலை முடித்து விட்டு நீ சாவதுதான் நீ இறந்ததன் பயனே என்று சொல்லுகின்றார். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று வள்ளுவர் சொல்லுவார். அதாவது இல்வாழ்க்கை எப்படி இருத்தல் வேண்டும் என்றால் அன்பு இருத்தல் வேண்டும், அறம் இருத்தல் வேண்டும். அதுதான் பண்பும் பயனுமாக இருக்கிறது என்று சொல்லி, அதாவது வாழ்க்கை எப்படி இருத்த வேண்டும் கற்பியலிலே சொல்லுகின்றது பார்க்கும்போது அழகாக சங்க இலக்கியம், தங்க இலக்கியம் படிக்க படிக்க நம்முடைய உணர்வையும் உள்ளத்தையும் ஈர்க்கக்கூடிய. என்ன சொல்லுகின்றான்? ஒரு புலவரை, அந்த பிசிராந்தர் என்ற புலவரை கேட்கின்ற பொழுது எல்லாம் அறிந்த ஒன்றுதான், நம்மெல்லாம் கருத்து பரிமாற்றம் செய்யும். என்ன உங்களுடைய கவலை? நீங்கள் உங்களுடைய முடி நரைமுடி இல்லாத இருக்கிறதே, ஆச்சரியமாக இருக்கிறதே, வியப்பாக இருக்கிறதே.
அப்படி என்றால் நான் கவலையற்று இருக்கிறேன். கவலையற்று இருந்தால் நரை வராது. யாண்டு பலவாக நரையில் ஆகுதல் யாங்கு ஆகியது என இன்னும் வினமுதிராயும். உங்களுக்கு வயது 70, 75 இருக்குமேயா, ஆனால் உங்களுடைய முடி நரையில்லையே என்று கேட்கின்ற சொல்லுகின்றார், ஆண்டு பலவாக நரையிலாகுதல் என்னுடைய ஆண்டுகள் பல ஆயிற்றுன, அதே சமயத்திலே நரை இல்லையே என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். ஏனென்றால் மாட்சிமையுடைய என் மனைவி இருக்கின்றாள். மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். மக்களும் நிரம்பினர்னா அறிவும் ஒழுக்கமும் சேர்ந்து நிரம்பினர் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், எண்ணிக்கை அல்ல, மக்களுடைய எண்ணிக்கையை சொல்லவில்லை, அறிவும் ஒழுக்கமும் சார்ந்த மக்கள் என்ற. எனக்கு ஆண்டு பலவாக நரையில் ஆகுதல் யாங்காகிய விரோதிகராயின் மாட்சிமைப்பட்ட மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். யான் கண்ட நேரம் நான் என் குறிப்பறிந்து வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கின்றார்கள். யான் கண்ட நேர் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் மதன் தலை ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே. நல்ல அறிஞர்கள் என்னுடைய பக்கத்தில் இருக்கின்ற காரணத்தினால், என் ஊரில் இருக்கின்ற காரணத்தினால் எனக்கு கவலை இல்லை என்று சொல்லுகின்றார். அதாவது தாரம் வாய்த்தது திருவள்ளுவருக்கு, தம்பி வாய்த்தது ராமபிரானுக்கு, பிள்ளை வாய்த்தது சிறு தொண்டருக்கு, பேர் வாய்த்தது சடையப்ப வல்லுக்கு என்று சொல்வார். மிக அருமையான ஒரு சொற்றொடர், ஒரு பா. தாரம் வாய்த்தது திருவள்ளுவருக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இந்த பாட்டு ஒரு இரங்கற்பா, எலிஜி என்று சொல்வார் ஆங்கிலத்திலே. அந்த அதாவது தன்னுடைய மனைவி இறந்த உடனே திருவள்ளுவர் பாடுகின்ற பாட்டாக ஒரு தனிப்பாடல் இருக்கின்றது. மிக அருமையா நெஞ்சை தொடுகின்ற பாடல், நெஞ்சை தொடுகின்ற பாடல். அடிசிற்கு இனியாலே அன்புடையாலே படிசொற் தவறாத பாவாய் அடிவருடி பின்தூங்கி முன்னெழுந்த பேதையே என் தூங்கும் என் கண் இறார். நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா? நீ அடிசிற்கு இணையால் பசி வந்த பொழுது உண்ணுகின்றவானே, அப்படிப்பட்ட அடிசில் அதற்கும் மேலாக இனியவள் நீ, அன்புடையவள், எந்தவித படிசொற் தவறாத பாவாய், என் சொல்லுக்கு மாறாய் எதுவும் சொல்ல மாட்டாய். அடி வருடி, என் கால்களை வருடி என்னை தூங்க வைத்து பின்தூங்கி முன் எழுந்த பேதையே, நீ ஒரு பேதைதான். இனிமேல் நீ தூங்க வைத்த காரணத்தினால் நான் தூங்கினேன், நீ இறந்து பட்டாய். இனிமேல் என் தூங்கும் என் கண் இரா. இனி எப்படி என் கண் தூங்கும்? என் கண் தூங்காது என்று அழகு சொட்ட பாடுகிறார். பல கதைகள் திருவள்ளுவர் வாசியை பற்றியும் திருவள்ளுவர் பல கதைகள். கௌதம முனிவர் தவம் இருக்கையில் ஒரு கொக்கு எச்சமிட்ட உடனே ஒரு பார்வை பார்ப்பார், அந்த கொக்கு எரிந்து சாம்பலாகும். அதே ஒரு வேகத்திலே வருகிறார் கௌதம முனிவர். திருவள்ளுவர் வீட்டுக்கு வருகிறார். அம்மா தாயே அன்னமிடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, திருவள்ளுவருக்கு அன்னமிடுகின்ற காரணத்தினால் தாமதமாகியது. அந்த மனைவி அந்த கௌதம முனிவருக்கு பிச்சையிட தாமதமாகியது. உடனே கூர்ந்து பார்த்தார். அம்மா சொன்னாங்க, கொக்கென்று நினைத்தீரே கொங்கனாரே என்று சொன்னார். நீ என்ன கொக்கு நினைச்சாரா? நான் கணவனுக்கு பணிவிடை புரிந்த ஒரு நல்ல மனைவி என்று நிரூபித்து காட்டுகின்றார். தம்பி வாய்த்தது ராமபிரானுக்கு, அது இலக்குவனாகவும் இருக்கலாம், பரதனாகவும் இருக்கலாம். பிள்ளை வாய்த்தது சிறு தொண்டருக்கு, அதாவது தந்தை அறிய சிறு தொண்டர் தன்னுடைய அந்த பிள்ளைக்கறி கேட்கும் பொழுது, தந்தை அறிய, தாய் பிடிக்கும் பொழுது, தந்தை பிடிச்சுக்கிறானா,
அதாவது தந்தை அறிவாளர் எடுத்து கழுத்தை அறுப்பானாம் அந்த சிறு தொண்டருடைய புதல்வரை. தாய் பிடிக்கும் பொழுது எப்படி இருக்கணுமா, தம்மில் மனம் உவந்தே, அவங்களுடைய உள்ளத்துல மகிழ்ச்சி இருக்கணுமா. என்ன பாருங்க கொடுமையை பாருங்க. தம்மில் மனம் உவந்தே சேக்கிழார் அப்புறம் எழுதுவார். அப்படி இருந்தார்கள். பிள்ளை வாய்த்தது சிறு தொண்டருக்கு, ஆனால் பேர் வாய்த்தது சடையப்ப வள்ளலுக்கு. அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாள் என்று சொல்லும் பொழுது சடையப்ப வள்ளல் தான் மௌலியை எடுத்து கொடுக்கின்றான். அப்படிப்பட்ட பேர் இருக்கிறது என்று சொல்லி அந்த தனிப்பாடல் வரும். வள்ளுவர் என்ன சொல்லுகின்றார், உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையுடைய எம்பிடை. என்னுடைய காதலிக்கும் எனக்கும் உள்ள நட்பு எப்படிப்பட்டது என்பதா, ஒரு உடலில் ஒரு உயிர் தான் இருக்கும். ஒரு ஆடவனுக்கு ஒரு மனைவிதான் திருத்தல். எப்படிப்பட்ட உவமை பாருங்கள். உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்பிடை நட்பு. எனக்கும் என் மனைவிக்கும் உள்ள இது எப்படி என்றால், உயிர் பிரிந்த உடனே உடல் பிணமாகிறது. உடல் இருக்கும் பொழுது உயிர் பிரிந்தால் அது 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 உயிர் இருந்தால் அது ஆவியாகிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு இல்லற வாழ்க்கை நடத்தல் வேண்டும். அது அறத்தான் வருவதே இன்பம். நம்முடைய உத்தமிழ் சங்கத்துடைய தாரக மந்திரம் அறத்தான் வருவதே இன்பம். அந்த இன்பத்தை அவர்கள் நாடுகிறார். அழகான இல்லற வாழ்க்கையை, எப்படிப்பட்ட இல்லற வாழ்க்கையை சொல்லுகின்றார், மிக அழகாக சொல்லுவார். அதாவது இப்பெல்லாம் ஒரு சோற்றில ஏதாவது கல் இருந்தால் உடனே கணவன் கணன்று பேசுவான். அதே சமயத்துல முடி இருந்தாலும் கூட அவன் வெகுண்டு எழுவான். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு நிலை இருத்தல் வேண்டும் என்று சொல்றார். ஆகா, இந்த முடி உன் தலையில் இருந்தாலும் அழகு, சோற்றில் இருந்தாலும் அழகு என்ற அந்த ஒரு மனப்பான்மையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதாவது கணவனுக்காக ஒரு தயிர் குழம்பு படைக்கின்றால், தயிர் குழம்பு படைக்கின்ற பொழுது அவள் பிசைகின்றாள், தயிரை பிசைகின்றார். முழிதயிர் பிசைந்த காந்தல் மெல்வுரல். அப்ப முழிதயிர், அதாவது அந்த அடுப்பு எரியுது, விறகடுப்பு எரிகின்றது, புகை வருகிறது. அதே சமயத்தில் தயிர் அப்படியே பிசைந்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது என்ன செய்கிறது, புகை அப்படியே கண்கள் இருந்து அப்புகிறது. அதே சமயத்தில் ஆடை நழுவுகிறது. இப்படியெல்லாம் ஒரு துன்பமான ஒரு காட்சியை காட்டுகிறார். முழிதயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல், காந்தல் போன்ற மெல்விரல், கலிவுரு கலிங்கம் கலாதூடி, அப்படியே ஆடை நழுவுகிறது. முழிதயிர் பிசைந்த காந்தல் மெல் கழுவுரு கலிங்கம் கலாதூடி குவளை உண்கண் குய்ப்புக கமல. அந்த குவளை போன்ற கண்களை புகை அப்படியே இருக்குது. என்ன அவன் என்ன சொல்றேன், முழிதயிர் அதாவது காந்தல் மெல்விரல் கழுவுரு கலிங்கம் கலாதூடி குவளை உண்கண் குய்ப்புக கமல தான் துளந்தட்ட தீம்புளிப்பாகர் இனிதன மகிழ்ந்தன்று ஒண்ணுதல். ஆகா, அருமையாக இருக்கிறது என்று ஒரு சொல் சொல்ல வேண்டும். உன்னுடைய நீ சமையல் இருக்கிறதே மிக அருமையாக இருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலை என்ன இருக்கிறது என்று பார்த்தால், பக்கத்து வீட்டுக்காரி, என்ன உங்க வீட்டுக்காரருக்கு என்ன சமையல் பிடிக்கும், அது எது போட்டாலும் தின்னும். இந்த வார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது கேட்கின்றோம் நம் செவியால். அது எது போட்டாலும் தின்னும். எப்படிப்பட்ட கொடூரமான அந்த ஒரு வார்த்தைகள் வரும். அப்ப அன்பு உணர்வு. வாட் இஸ் லைஃப் வித்தவுட் வைஃப்? வாழ்க்கை, மனைவி இல்லை என்றால் வாழ்க்கை என்ன? மனைவி இல்லை, வாட் இஸ் லைஃப் வித்தவுட் வைஃப்? ரசத்தை போட்டோம்னா அதிரசமா இருக்குன்னு சொல்லணும். ரசம் அதிரசமா இருக்கு, சுவையாக இருக்கிறது என்று கூறுதல் வேண்டும். அதாவது
சங்க இலக்கியத்தில் அருமையான ஒரு காட்சியை காட்டுகிறார். தலைவன் சென்று விட்டான், ஆனால் அவர் சென்று விட்ட வழி எப்படிப்பட்ட வழி என்பதை அழகாக காட்சிப்படுத்துகிறார் ஒரு கவிஞர். சங்க கால புலவர் சொல்லுகின்றார், கோடை காலம், இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கோடை காலம் போல கோடை காலம், காட்டிலே பெண்மானும் ஆண்மானும் சேர்ந்து தண்ணீர் குடிக்க அலைபாய்கிறது. அப்பொழுது சிறு குளம் தென்படுகிறது. குளத்திலே கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு, கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு. அந்த கொஞ்சம் தான் தண்ணி இருக்கும் பொழுது ரெண்டு ஆண்மானும் பெண்மானும் போய்கிட்டே இருக்காங்க. இந்த ஆண்மான் என்ன செய்யுது, நம்ம குடிச்சோம்னா அந்த பெண்மானுக்கு இருக்காதுன்னு சொல்லி என்ன செய்யுது, அந்த ஆண்மான் குடிக்கிறது போல நடிக்குது, குடிப்பது போல நடிக்குது. தன் பெண்மான் நல்லா குடிக்கணும், அப்படிப்பட்ட வழியில் சென்று இருக்கிறான் என் தலைவன். சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்று எண்ணி, சுனைவாய் சுனையில் இருக்கக்கூடிய அந்த நீர் இருக்கிறதே, எய்தாது என்று எண்ணி, அது தன்னுடைய பெண் மானுக்கு சேராது, பத்தாது, பிணைமான் இனிது உண்ண வேண்டி, தன் பெண்மான் இருக்கிறதே இனிது உண்ட வேணும் என்பதற்காக. கலைமாதன் கள்ளத்தின் ஊச்சும் உரம், கலைமா இருக்கே அந்த ஆண்மான் கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்பர். அவர் சென்ற நெறி இருக்கிறதே எப்படி இருக்கிறதால் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை அழகாக காட்டுகிறார். அதைத்தான் சொல்லுகின்றால், இல்லறம் என்பது இருவரும் ஒத்த உணர்வுடையவளாக இருக்க வேண்டும். ஒத்த உணர்வு இல்லை என்றால் புரிதல் வேண்டும், புரிதல் இல்லை என்றால் அங்க கருத்து வேறுபாடு இருக்கும். முதல்ல கணவன் பேசினான், அதற்கடுத்தபடியாக மனைவி பேசினாள், இருவரும் பேசினார்கள், ஊர் கேட்கின்றது. இப்படிப்பட்ட நிலை இருத்தல் கூடாது. இல்லாள் அகத்திருக்க இல்லாதது ஒன்றுமில்லை, இல்லாலும் இல்லாலும் ஆமாயில். எப்படிப்பட்ட இல்லாலும் இல்லாமல் இல்லாளி ஆமாயில், இல்லாள் வழிகிடந்த மாற்ற முறைக்கு மேல் புலி கிடந்ததாகிவிடும், புலி இருக்கக்கூடிய குகை போல ஆகிவிடும். இல்லால் அன்புடையவளாக, அறமுடையவளாக, அறம் சார்ந்தவளாக இருக்க. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை என்று வள்ளுவர் அழகாக சொல்லுவார். என் மனைவி பேசவே மாட்டேன்றான்னு சொல்றேன். என் மனைவி பேசவே மாட்டேன். யார் ஒரு முனிவர்கிட்ட சொல்றாப்புல, ஐயா என் மனைவி பேச மாட்டேன். போயா நீ தென்காசியில போய் சிவபெருமான்கிட்ட போய் 108 தேங்காய் உடையா, ஓ வாழ்க்கை நல்ல சுபிட்சமா இருக்கு, ஓ மனைவி பேசலாம், அதான் உனக்கு பெரிய அருட்கொடை என்று சொல்லுகின்ற நிலை இருக்கிறது. பத்தாவுக்கேற்ற பதிவிரதை உண்டானால் எத்தாலும் கூடியிருக்கலாம், சற்றேனும் ஏறுமாறாக இருப்பாளே அமையில் கூறாமல் சந்நியாசம் கொல் என்று சொல்லு. லைஃப் இஸ் a knife, put out. Life is a knife, wife is a knife என்றான். டு கட் அவர் லைஃப் என்றான். நம்ம சில வாழ்க்கை அப்படி முடியுது. குடும்ப கோர்ட்ல இன்றைக்கு பார்த்தீங்க என்றால் கூட்டம் கூட்டமாக இருக்கின்ற காட்சியை பார்க்க, ஒத்த உணர்வுகள் கணவன் மனைவியில புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கிறது. புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு வாழ்தல் வேண்டும், அதுதான் வாழ்க்கை. புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு அதை புரிந்து வாழ்தல் வேண்டும், அதுதான் வாழ்க்கை என்று சொல்லுகின்றார். அதாவது பாரதியாருடைய ஒவ்வொரு பாட்டும், கண்ணன் என் தோழி, தன்னன் என் காதலி எல்லாம் பார்க்க, அந்த பாடலை எல்லாம் பார்க்கும் பொழுது நம் உள்ளம் சிரிக்கிறது. வாயும் ஒளி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு. விழி இருக்கிறது என்றால் பார்வை, விழி இருக்கிற பார்வை இருக்க வேண்டும். அதான் கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும், நான் பார்வையாக இருந்தால் நீ ஒளியாக இருக்க, தோயும் போது நீ எனக்கு தும்பியடி நான் உனக்கு, வீணையடி நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்கு,
பூணுவிடம் நீ எனக்கு, புதுவயிரம் நான் உனக்கு, வான்மழை நீ எனக்கு, வண்ணமயில் நான் உனக்கு. எப்படிப்பட்ட அருமையான கவிதை! அந்த கணவன் மனைவி என்ற உறவை எப்படிப்பட்ட அழகாக சொல்லுகிறார். பானமடி நீ எனக்கு, பாண்டமடி நான் உனக்கு, வெண்ணிலவு நீ எனக்கு, மேவுகடல் நீ உனக்கு, பண்ணுசுதி நீ எனக்கு, பாட்டினுவி நான் உனக்கு, வீசுகமல் நீ எனக்கு, விரிமலர் நான் உனக்கு என்று அழகாக ஓவிப்படை சொல்லுகின்றார். அதாவது செல்வமணி நீ எனக்கு, சேமநிதி நான் உனக்கு, தாரையடி நீ எனக்கு, தன்மதியம் நீ உனக்கு, வீரமடி நீ எனக்கு, வெற்றியடி நான் உனக்கு என்றார். வெற்றி இருந்தால் வீரம் இருந்தால் வெற்றி நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். ஒரு கவிதையை ஒரு நிலைபெற்ற கவிதை என்று சொல்லும் பொழுது நிலையான கருத்துக்களையும் என்றும் உணர்வுக்கு அளிக்கக்கூடிய உணவாக இருக்கக்கூடிய கருத்தும் தான் நிற்கும். பாரதிதாசன் அருமையாக சொல்லுவார். இந்த முதியோர் காதல் என்றதுல மிக அழகாக சொல்லுவார். அதாவது அவள் வயது முதிர்ந்தவள் தான். வயது முதிர்ந்தவள், 80 வயசு இவருக்கு, 80 வயசு அவருக்கு, அந்த அம்மாவுக்கு 75 வயது என்றாலும் என்ன சொல்லுகின்றால், எப்படிப்பட்ட ஒரு கவிதையை படைக்கின்றார் பாரதிதாசன். பாவேந்தர் அல்லவா அவள். என் மனைவி இருக்கிறாளே, புது மலர் அல்ல, காய்ந்த புற்கட்டே அவன் உடம்பு. புல்கட்டு இருக்குல்ல, புல்லு, அது காஞ்சு போனா எப்படி இருக்கும்? காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடைகள் அல்லல், தள்ளாடி விழும் மூதாட்டி. அப்படி நடை அழகு. இளம் பெண்கள் நடப்பாங்க, மூதாட்டி நடக்க முடியுமா? சதிராடும் நடைகள் அல்ல, தள்ளாடி விழும் மூதாட்டி. என்ன சொல்லுகின்றால், மதிமுகம் அல்லல் அவள். முகம் இருக்கே, மதி போன்ற முகம் அல்லல், வறண் நிலம் வறட்சியான நிலம், புலிகள் கண்கள். எது எனக்கு இன்பம் நல்கும்? நான் வயசானவன, செத்து தொலைஞ்சான்னு நினைக்கல. யாரு? கணவன். எது எனக்கு இன்பம் நல்கும் என்றால் அவள் இருக்கின்றாள் என்பது ஒன்றே. அவள் இருக்கின்றாள் என்பது ஒன்றே சொல்வது. அதுதான் உச்சத்துக்கு போயிட்டான், உச்சத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கவிதையை படைத்தார். இப்படி இதுதான் உணர்வு, ஒன்றிய உணர்வு இருத்தல். அன்பும் அரணும் உடைத்தாயின் என்று சொல்லுவார். வைரமுத்து எழுதியிருக்க ஒரு கவிதையும் மிக அருமையான கவிதை. அதாவது நோயில் கிடக்கிறேன், அப்ப நோயில் இருக்கும் பொழுது எப்படி அவன் இந்த நோயிலிருந்து மீண்டான்றத சொல்வாரு. நோயில் கிடந்து நொந்த போதெல்லாம் மருத்துவத்திலாம் மறுபடி எழுகின்றேன், இல்லை கடைவெளி திரளும் கண்ணீர் என்மேல். ஐயோ இப்படி இருக்காரேன்னு சொல்லி கடைவெளி திரளும் கண்ணீர் என்மேல் விழுந்தவுடன், ஐயோ இப்படி இருக்கான்னு சொல்லி கண்ணீர் விடுறா. அந்த கண்ணீர் என்மேல் விழுந்தவுடன் நான் எழுந்து விடுகிறேன். உனக்கு முன்னே உயிர் பெரியத்தான், எனக்கு விருப்பம் இயற்கை உதவும் என்று சொல்லுகின்றார். எப்படிப்பட்ட ஒரு அருமையான கவிதை! கணவனும் மனைவியும் இணைந்த வாழ்க்கைதான் இன்பமான வாழ்க்கை என்பதை இலக்கியங்கள் சுட்டுகின்றன, இலக்கியங்கள் காட்டுகின்றன என்று கூறி என்னுடைய உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நல்லதொரு வாய்ப்பை அளித்த முத்தமிழ்ச் சங்கத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.